நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை காலை வணக்கம் கூறுவது ஸ்ரீ. என்ன நேயர்களே, இப்பொழுது நாம சந்திக்க போறது அரிதாரம் பூசிய அவதாரம் நாங்கள். அரிதாரம் பூசிய அவதாரம் நாங்கள்னு சொல்லக்கூடிய அவதார்ஸ் உடைய ட்ரூப். மணிராம் அவர்கள் வந்திருக்கார். ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த கதாசிரியர், ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சொல்லலாம் ப்ரொடியூசர், ரைட். நாடக மூலமா அவருடைய நாடகங்கள்லாம் ரொம்ப பிரபலம். சரியா? அதில் வந்து காசு மேல காசு, அதுக்கப்புறம் வந்து ரகசிய சிநேகிதியே, அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ நீங்க கிட்ட நினைத்தாலே நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு புது டிராமா, என்ன முடிவல்ல ஆரம்பம். அதனுடைய டைரக்டர் வந்து ஷிவ். அவரும் இன்னைக்கு நம்மளுடைய மதியில வந்திருக்கார். தமிழிசை சார்பாக அவர்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மணிராம் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். மணிராம். ஷிவ் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆமா, ஏன் சார் ஃபர்ஸ்ட் வந்து அரிதாரம் பூசிய அவதாரம் நாங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அவதாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவதார்ஸ் ப்ளூரல் அப்படின்னு தான் அந்த பேர் வச்சிருக்கோம். எதுக்குன்னு கேட்கறாங்க. அதாவது அவதார்னா இன்கார்னேஷன். ஸோ நாங்கள் வந்து வீக் டேல வந்து 5 நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தா கூட அந்த வீக்கெண்ட்ல வி டேக் த அவதார் ஆஃப் பீயிங் தி தியேட்டர் ஆர்டிஸ்ட். அதனால அவதாரம். அதுவும் இல்லாமல் மேடையில வி டேக் டிஃப்ரெண்ட் அவதார்ஸ். அதனால அவதார்ஸ் அப்படிங்கிறது பேர் வச்சிருக்கோம். இந்த அவதார் மேடையில பார்க்கறது மட்டும் இல்லை, அது தவிர பின்னாடி ப்ரொடக்ஷன், செட், லைட்டிங் எல்லாரும் அவங்க ஒரு அவதாரம் இருக்கிறதுனால ஒரு ஆப்டான பேரா இருக்கும் அவதார்ஸ் அப்படின்னு. அருமை அருமை. சரி, இப்போ மணிராம் அப்படின்னு சொன்னோடனே மக்களுக்கு வந்து நாடகம்ன்றது வந்து ஒரு ரொம்ப சினானிமஸா வந்துடுறது. சரியா? உங்களை நாடகத்துறையில இழுத்தது யாரு? உங்களை ஊக்குவித்தது யாருன்னு சொல்லுங்க. ஊக்குவித்ததுன்னா இந்த பேரை வந்தபோது நானும் வெட்டியதாக இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறமா நாட்டுக்கூட பரிச்சயம் கிடைச்சது. ஐ ஹேவ் டு ஆல்வேஸ் மென்ஷன் நாட்டக், மதர்ஷிப்னு சொல்லிக்கலாம். ஸோ நாட்டுக்கே ஒரு ட்ராமா கலவரம் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டோம். முதல் தமிழ் நாடகம். அப்போ அதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் வந்து நிறைய சினிமா பார்ப்பேன் இந்தியாவிலாம். நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கும், பட் நெவர் புட் எனிதிங் ஆன் பேப்பர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ கலவரத்தில் ஒரு நடிக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு. எப்பவுமே ஒரு ரிஹர்சலுக்கு லேட்டாக வந்துட்டே இருப்போம். அப்போ அதுக்கு அந்த டேரக்டர் திட்டிகிட்டே இருப்பார். அவன் நினைச்சேன் ஒரு ரிஹர்சலுக்கு லேட்டாக இருந்தால், ட்ராமாக்கே லேட்டாக வந்தால், ஷோனுக்கு லேட்டாக வந்தால் என்ன ஆகும், அப்படி வரும்போது அவர் வராமல் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே உள்ள எங்கேயா போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு வந்தது தான் காசு மேலே காசு முதல் சீனில் தான் வருவான். ட்ராமா ஆரம்பிக்கும் போது ஹீரோ வர மாட்டார், எல்லாம் தேடுவாங்க. ஆடியன்ஸ் முறையாக பார்க்கும்போது உண்மையாக ட்ராமா உண்மையில தப்பு நடந்துருச்சா, இது ட்ராமாவே அப்படிதானே ஒரு கன்ஃபியூஷன். செகண்ட் சீனில் தான் புரிஞ்சுது. அப்படியா உள்ள வந்துதான். அப்புறம் கிரியேட்டிங் சம்திங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ என்ஜாய் மைசெல்ஃப் வித் தி ரைட்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ். வெரி குட். ஆனா ஒன்னு சிறப்பா சொல்லணும் மக்களுக்கு. அவருடைய நாடகங்கள் பாருங்க. மணிராம் வந்து காசு மேல காசு, நினைத்தாலே நடக்கும், இப்போ வந்து ரகசிய சிநேகிதியே ஒண்ணு, முடிவல்ல ஆரம்பம். இந்த 3 சொல்றேன். அதாவது முடிவல்ல ஆரம்பம் பார்த்துக்கோங்க, அப்புறம் நினைத்தாலே நடக்கும், காசு மேல காசு, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கு. அது நோட் பண்ணீங்களா? எல்லாமே வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜியை ஃப்ளோட் பண்ணும். என்ன அது கருத்து? நினைத்தாலே நடக்கும் கூட ஒரு கனவுகள் வைப்பட வேண்டுமா, அதற்கு கனவுகள் காண வேண்டாமா? அப்துல் கலாமே சொன்னாரு, கனவு காண சொல்லியே சொன்னார். கனவு கண்டால் தானே நிஜமாகும், நீ நினைத்தால் தானே நடக்கும். சோ நினைத்தாலே நடக்கும், நீ நினைத்தாலே நடக்கும் அப்படின்னு ஒரு நினைச்சிருவோம், நடத்தி காட்டிடுவோம். அருமை அருமை. நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு, அதாவது நீங்க பார்த்த நாடகங்களை பத்தி உங்களுக்கு கேட்டிருந்தோம் இல்லையா? இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம மணிராம் கிட்ட பேசுறதுக்கு. இப்போ நினைத்தாலே நடக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஒரு ரசிகன்ற முறையில நான் சொல்றேன் இந்த இடத்துல என்னன்னா, நேயர்கள், அதாவது ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி இந்த நாடகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதிலை வச்சுட்டு அந்த நாடகம் வந்து டிஃப்ரெண்ட் கோர்ஸ் வந்து போச்சு. இட் வாஸ் டேக்கிங். அது வந்து ரொம்ப பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பார்ட். சினிமால காமிச்சிடலாம், நாடகத்துல காமிக்க முடியாது. அது எப்படி சார்? அதுதான் அந்த கான்செப்ட் தான் முதல்ல எடுத்துக்கிட்டோம். ஃப்ளோ சார்ட் மாதிரி எவ்வளோ பீயிங் பேசிக்கலி பேக்ரவுண்ட் வந்து ப்ரோக்ராம் தானே. அதனால ஒரு இஃப் தென் ஸ்டார்ட் போட்டு இப்படி போட்டுனா ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்கும், கேட்க நல்லா தான் இருந்துச்சு. அது எழுதுறதுக்குள்ள கலந்துருச்சு. மோர் தன் தட் எழுதுறதோட இந்த ரிஹர்சல் பண்ணுறதுக்கும் ஒரு ரிஹர்சல் 6 மணி நேரம் போகும். வேறு ஃப்ளோஸ் சார்ட்டில் போயிட்டு வேற ஒரு பாத்தில் போயிட்டு கடைசியில் ஒன்றாக்கணும், இன்னொரு ரிஹர்சலும் மேனேஜபிளாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே வரும்போது கூட பேர் ரொம்ப லாங்காகவே போச்சு. அப்புறமா இன்னும் கிறிஸ் பண்ணி அதாவது ஒரு இடத்துல வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு நிறுத்தின உடனே ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். கல்யாணம் நடக்கும்னா ஒரு ப்ளூ கார்டு காட்டுவாங்க, நடக்காதுன்னா ரெட் கார்டு காட்டுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் அடுத்த சீன் கல்யாணம் நடக்கும்,
நடந்து அடுத்தது போகும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடந்து அந்த இடத்துல சண்டை நடந்து வெளில போகும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம், ஒரு முயற்சி தான் ட்ரை பண்ணோம். அதுல ஒரு நடிகன்ற முறையில் இப்ப நான் ஆக்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான என்னன்னாக்க 2 விதமாவும் ஆக்ட் பண்ணலாம். அதாவது நடிகர்களுக்கு ஒரு அருதொரு வாய்ப்பு. மணிராமுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா நீங்க நடிக்கிறச்சே பாருங்க, உருக்கமா எமோஷனல் சீன்ஸையும் நடிக்கணும், சந்தோஷமா சிரிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து நடிக்கணும். அது வந்து ஒரு வாய்ப்பு. நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்குது அதுதான். அது ஒரு குறிப்பா சொல்லி ஆகணும். அந்த கேசவன் வந்து அந்த அந்த ஹீரோயினோட அப்பாவோட கேரக்டர் பண்ணது நம்ம சிவகுமார் தான். அதுல வந்து ஒரு சீன் வந்து ரிசைன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ரிசைன் பண்ணுவாரு அப்படின்னா மூஞ்சில் பேப்பரை தூக்கி விட்டுட்டு ஊன் பயங்கர வசனம் பேசிட்டு ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாரு. ரிசைன் பண்ணாலும் ரொம்ப சாதுவாக அக்செப்ட் பண்ணிட்டு சரண்டர் ஆகிட்டு வருவார். அது அந்த சீன்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து அடுத்த சீன்லயும் தொடரும். ரிசைன் ஆகிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே கத்தி பேசுவார். ரிசைன் பண்ணல அப்படின்னா வீட்லயும் ஒரு சோகமா பேசுவார். அது ஆடியன்ஸ் ஆக்சுவலா புரியாது. ஃபர்ஸ்ட் அந்த சீனை தான் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒரு எஃபெக்ட் வந்து த்ரூ அவுட் அவங்க கேரக்டரே மாறிடும். த்ரூ அவுட் ரெஸ்ட் ஆஃப் டைம் அவர் கொஞ்சம் சாதுவாகவே இருப்பாரு. அது மாதிரி அது சின்ன நுவான்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். That is very true. நீங்க சொன்ன மாதிரி நம்ம நடிக்கிறச்சே வந்து ரிஹர்சல் போது தெரியாது. ஜனங்க வந்து எப்ப ரசிக்கணும், எப்போ வந்து சிரிக்கணும்ன்றதெல்லாம் வந்து அவங்களா டிசைட் பண்றதுதான். அதுதாங்க ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லையா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு நடிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு as a producer, as a playwright, you must have gone through a lot of challenges. ஒரு நாடகம் எழுதுறதுன்றது சட்டுன்னு ஒரு மாசத்துல வருதில்லை. அது ஐடியா கன்சீவ் ஆகி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதான் ஒரு பிளாட் கிடைக்கிறது தான் கஷ்டம். பிளாட் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நான் ஜனரஞ்சமான நாடகம் எழுதுதான் நானே சொல்லிக்கிறேன். அதனால எனக்கு ஜனரஞ்சமும் முக்கியம். நான் மக்களுக்கு போய் சேரணும்னா ஜனரஞ்சம் வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்து அதெல்லாம் மருந்து கொடுத்து தான் போகணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாடகங்கள் எல்லாமே ஜனரஞ்சமாக இருக்கும். ஸோ சிவகுமார் என்ன சொல்ல வரீங்க? சரி சொல்லுங்க. அது when you're asking money as a script writer அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற playwright நான் சொல்லி அவதார்ஸ் ஸ்டோரி டிஸ்கஷன் குரூப்னு வச்சிருக்கோம். ஒரு 6 மாசம் முன்னாடி இது அவருக்கு பிளாட் மணி மனசுல வந்த அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி 2 years பேக் என்ன ஆச்சுன்னா ஒரு கதை ஃபுல்லாக எழுதினேன். அவதார் ஸ்டோரி டிஸ்கஷன் குரூப்னு கூப்பிட்டு ஒரு 3 மாசம் டிஸ்கஸ் பண்ணோம். மக்களுக்கு கதை பிடிக்கல. எங்க மக்களுக்கு he actually canned the whole project because people did not agree with the story. அதை வந்து ஆடிட்டோரியம்லாம் புக் பண்ணி கேன்சல் பண்ண. ஸோ he is very involved with the story and unless he is convinced that people will like and respect the story, he spends around 6 to 8 months for a story to come. Very good point you mentioned. அதாவது அவதார்ஸ் மணிராம் அவதார்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கச்சே மணிராம் கிட்ட எத்தனை சொன்னார் ஸ்ரீகாந்த், ஸ்ரீ இது அப்படி இல்லை, இங்கெல்லாம் சேர்ந்த மக்கள் உடைய ஒரு பேஷனேட் மக்களுடைய ஒரு அமைப்பு தான் இந்த அவதார்ஸ் அப்படின்னு. அதுக்கு உதாரணம் நீங்க சொல்லிட்டீங்க. நான் எழுதுற கதை நீங்கெல்லாம் நடிங்கன்னு சொல்லல. அந்த கதையை உங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு அது என்ன நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு இது மணிராம் மட்டும் சொல்லல, கூட நடிச்சவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. அவதார்ஸ் பற்றி இன்னொரு ஒரு நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம்னா அது ஒரு ஓப்பன் ஃபாரம். நாங்கள் வந்து ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் வரவேற்கிறோம். இது வந்து ஒரு ட்ராமாவில் நடித்தவங்களே அடுத்த ட்ராமாவில் நடிப்பாங்க. இது வந்து 5 பேர் சேர்ந்த குழு அப்படின்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நினைத்தா நடிப்பவங்க நடித்தவங்க முடிவில் ஆரம்பத்தில் ஒரு 3 பேர் தான் இருக்கும். ரகசிய சீனை நடித்தவங்க 2 பேர் தான் நினைத்தா நடக்க முடிச்சாங்க. அந்த மாதிரி ஆல்வேஸ் வெல்கம் ஃப்ரெஷ் டேலண்ட். எங்களுக்கு என்ன பாட்டம் லைன் ஒன்றே ஒன்று, தரமான ஒரு நாடகமாக கொடுக்கணும். மக்கள் பார்த்துட்டு திரும்பி போகும்போது கொடுத்த பணத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ண டயத்துக்கும் சாட்டிஸ்ஃபைடாக திரும்பி போகணும். அது ஒன்றுதான் எங்களோட குறிக்கோள். வெரி நைஸ். அதான் சொன்னீங்களே, அரிதாரம் பூசிய அவதாரம் நாங்கள். அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க. அவை நிரம்ப எமக்கு ஆதரவு நீங்கள். ஆமா நேர்களே மறந்துடாதீங்க. அதாவது என்னன்னாக்க ஏப்ரல் 17ஆம் தேதி 3 மணி 6 மணின்னு 2 காட்சிகள் இருக்கு. டியான்சா விஷுவல் அண்ட் பர்ஃபார்மிங் சென்டர்ல இருக்கு. டிக்கெட்ஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் அட் theavatars.org theavatars.org. நம்ம கேலோகே தமிழிசை வெப்சைட்டுக்கு போங்க, லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும்னா நம்மளுடைய இமெயிலும் நீங்க வந்து போடலாம். kelokethamizisai@gmail.com. we'll get you set up or tickets at theavatars.org பண்ணுங்க. அதாவது மக்களுடைய ஆதரவு கண்டிப்பா இந்த நாடகத்துறைக்கு தேவை. நீங்க வாழ வைக்கிறது நாடகத்துறையில பார்ட்டிசிபேட் பண்ற இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோ இல்ல மற்ற இன்ஜினியர்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம வந்து இந்த கிளிப்பை கேட்கலாம்.